12,000 ஸ்ரீவைஷ்ணவர்கள் சிஷ்யர்கள். இவர்கள் அனைவரும் புடைசூழ வந்துருக்கிறச்சே பெரிய நம்பிகள் வந்தார். சட்டென்று கீழே விழுந்து சேவிச்சிட்டார். ராமானுஜருக்கு ஆச்சாரியன் பெரிய நம்பிகள், ஆளவந்தாருக்கு சிஷ்யர், ராமானுஜருக்கு ஆச்சாரியன். ஆனா பெரிய நம்பிகள் கீழே விழுந்து சேவிச்சிட்டார். கண்டே கொள்ளல ராமானுஜர் மேல நடந்து போயிட்டார். இது பார்த்துட்டு இருந்த சிஷ்யாளுக்கு 2 பக்கமும் சந்தேகம் வந்துடுத்து. ஏன் பெரிய நம்பிகள் சேவித்தார்னு சந்தேகம், ராமானுஜர் பிரதிவந்தனம் பண்ணாத விட்டாரோ இல்லையோ. ஒருத்தர் சேவிச்சா நம்ம திரும்ப சேவிக்க வேண்டாமா, அதையும் பண்ணாம விட்டுட்டாரே என்னங்கிற சந்தேகம். போனப்புறம் 2 பேரையும் தனித்தனியே போய் கேட்டார்கள். பெரிய நம்பிகள் தெரிவித்தாராம், என் ஆச்சாரியன் ஆளவந்தார் எழுந்துருளுகிறா போல இருந்தது, அதனாலதான் கீழே விழுந்து தட்ட சோதிச்சிட்டேன். எனக்கு ஒன்று 2த்துக்கு வித்தியாசம் பார்க்கறதுக்கு தெரியலை, அதனால அவரை பார்த்து கீழே விழுந்து நமஸ்கரித்தேன். இவர் சொல்லி முடிச்சுட்டார். ராமானுஜர் இடத்துல கேட்டார்கள், நீர் ஏன் பிரதிவந்தனம் பண்ணாத விட்டுட்டி? அவர் தான் கை ஊப்பினார்னா கீழே விழுந்து நீர் சேவிக்க வேண்டாமாண்ணா? நான் பண்ணா அப்ப அதை ஏத்துன்றதாத்தானே அர்த்தம். நான் இப்ப பிரதிவந்தனம் பண்ணேன்னா நீர் வந்தனம் பண்ணத்தை ஏத்துண்டேன்னு அர்த்தம். அப்படி நான் நினைக்கிறதா இல்லை. எப்படி திருமங்கி ஆழ்வார் மடக்கிளியை கைகூப்பி வணங்கின போது கிளி ஏதும் செய்யாமல் கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டதோ அதை போல் நானும் விட்டு விட்டேன் என்று ராமானுஜர் அன்று தெரிவித்தார். ஏன்னா இந்த கிளி ஒண்ணுமே பண்ணல. ஏன் பண்ணலன்னா, ஒரு குழந்தை இருக்கு, குழந்தைய கையில வச்சு நம்ம கொஞ்சின்னு இருக்கோம். அந்த குழந்தையோட கால் எடுத்து கை எடுத்து நாமே இப்படி கன்னத்தில் அடிச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அடிச்சுடுத்துன்னு அந்த குழந்தைக்கு தெரியுமா, இல்லை நாம தான் அடிச்சதுன்னு நினைச்சுட்டு இருக்கோமா? ஏதோ தானே காலை எடுத்து தகப்பனார் அடிச்சுக்கிறாரோ இல்லையோ, அதை போல இந்த குழந்தையான எங்கிட்ட விளையாடணும்னு பெரிய நம்பிகளுக்கு ஆசை போல் இருக்கு. அதற்காக தான் கை கூப்பியிருப்பார். குழந்தை எதுவுமே பிரதி செய்யாதே, அதே போலத்தான் நான் இருந்துட்டேன் என்று ராமானுஜர் தெரிவிப்பார். இங்கும் கிளி அப்படித்தான் நடந்துடுத்து. மறுபேச்சே பேசலே, மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாளே. இன்னைக்கும் அந்த கிளி சாத்தி ஆச்சரியமான வீணையை தன்னுடைய நெடுந்த முதுகுக்குள்ளே சாத்தி கொண்டு பரகால நாயக்கிக்கு ஒரு திருக்கோலம் சாத்துகிறார்கள். சொல்லுயர்ந்த நெடுவீணை முலமேல் தாங்கி துணமுறவேல் சுடுசோரச் சோர்கின்றாளே மென்கிளி